அப்புறம் இந்தியன் பாலிட்டியில் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி டாபிக் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். ஸோ இந்த டாபிக் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் மாதிரியே இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லேயும் கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக கேட்குறாங்க. இதுவும் வந்து முக்கியமான டாபிக். நிறையா கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாமா? சரி, என்னென்னு பாருங்கள். எல்லாம் கேள்விப்பட்டதாக இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா, நித்தி ஆயோக் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மணி சம்மந்தப்பட்டது, நிதினா பணம், ஸோ அது சம்மந்தப்பட்டது அப்படின்னா அது கிடையாது ஆக்சுவலி. சரிங்களா? இது ஒரு நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு திட்ட வகுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்பால் ஆயுக்தாஸ், நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ். இதுதான் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அது அரசியலமைப்பில் இல்லை. இது எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி அதுக்கப்புறம் உருவானது. ஸோ ஸ்டேச்சுட்டரி பாடி அப்படிலாம் இருக்கு இல்லையா, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டேச்சுட்டரி பாடி அப்படின்ட்டு இருக்குது. அது எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நித்தி ஆயோக். இது முக்கியமானது. நிறைய கேள்வி இந்த நித்தி ஆயோக்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த நித்தி ஆயோக்குடைய இப்போ தான் மீட்டிங் நடந்தது. அதில் தலைவர் தெரியும் யாருக்குன்னு. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் அது வந்து சேர்பர்சன். அதே மாதிரி துறை தலைவர் வந்து பிரதமர் வந்து நியமிப்பார். துறை தலைவர் யாரோ பிரதமர் வந்து நியமிப்பார். அதுக்கப்புறம் ஒரு சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரி, அதுவும் பிரதமர் தான் டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 2 இருப்பாங்க. அதே மாதிரி அலுவலர் சாரா உறுப்பினர்களாமா, அவங்களும் ஒரு 4 பேர் அதிகபட்சத்தில் இருப்பாங்க. அதிகபட்சம்னா மேக்ஸிமம் 4னா 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க யார் பார்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்கள வந்து தேர்வு செய்வாங்க. அதே மாதிரி மத்திய அமைச்சரவையிலேருந்து பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே தான் இந்த ஆளுநர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கீழே இந்த ஆளுநர் குழுவில் தான் யார் இருப்பாங்க? முதலமைச்சர்கள், இது இல்லாமல் துணை ஆளுநர்கள். நம்ம யூனியன் டெரிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்காக அந்த கவர்னருக்கு துணை ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மண்டல் கமிஷன் சொல்லக்கூடிய மண்டல குழு. இந்த மண்டல குழுவில் வந்து முதலமைச்சர், துணை நிலை ஆளுநர்கள் எல்லோரும் வருவாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ், நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸு, சரிங்களா, வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் எல்லாமே ஃபுல் டீம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 or 3 days பிஃபோர் நம்ம வந்து இந்த மீட்டிங்கை பார்த்தோம். எதுக்காக இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். நிதி ஆயோக் அப்படிங்கிறது நிதி கிடையாது, மணி கிடையாது, ஃபினான்ஸ் கிடையாது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கூட்டுறவு கூட்டாட்சி முன்னிலைப்படுத்துதல், அரசுகளின் தீவிர ஈடுபாடு, கிராம அளவிலான மேம்பாடு திட்டங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் சொல்லி பிசி இல்லையா, பார்லிமெண்ட் பிளானிங் கமிஷன்ஸ். அந்த பிளானிங் கமிஷனை தான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் வந்தது. பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினர்களுக்கு சிறப்பு கவனம், தேசிய பாதுகாப்பு நலன்களை வந்து ஒருங்கிணைத்தல், பொருளாதார கொள்கையை மேம்படுத்துதல், அதே மாதிரி பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்கள், அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பு உருவாக்குதல், அதே மாதிரி துறைகளுக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதையும் வந்து சால்வ் பண்ணுவாங்க. நல்ல ஆளுகை வழங்குவதற்காக ஆய்வுக்கான மிகச்சிறந்த வலைமயம், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல். இது ஒரு டீம் ஒர்க்கு, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான்.
திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தவிர வேறு எதுவுமே இது கிடையாது. உட்காந்து இது பேசுவாங்க, என்னென்ன செய்யணுங்கிறது டீட்டெயிலாக பார்ப்பாங்க. இந்த நித்தி ஆயோக் எப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா, January 1, 2015 யூனியன் கேபினெட் ஒரு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானத்தை ஒன்று நிறைவேற்றுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நேஷ்னல் சரிங்களா இன்ஸ்டிடியூஷனல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கான தேசிய நிறுவனம் தவிர நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. சரிங்களா, இவங்களுடைய பாலிசி டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்க் டேங்க். சரிங்களா, திங்க் டேங்க் உயர்மட்ட கொள்கை சிந்தனையை வந்து உருவாக்குறதா. அதே மாதிரி டு பில்ட் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் a common vision of national development priorities, sectors, strategies. இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி டு கண்டினியூஸ்லி ப்ரமோட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி அந்த தத்துவத்தை வந்து தொடர்ந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த நித்தி ஆயோக்குடைய முக்கியமான பங்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளானிங் கமிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் வந்து இது நித்தி ஆயோக்கு, இது பிளானிங் கமிஷன். எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. பிளானிங் கமிஷன்ஸ் இருந்தனால தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் லைட்டு எரியுது, பவர் சப்ளை வருது அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் தான். 5 இயர்ஸ் பிளான், 5 இயர்ஸ் 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது அங்கேருந்து உருவானது தான் இந்த பிளானிங் கமிஷன். அவர் கொடுத்த டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்குது இந்தியா. இதுக்கான தனியாக வீடியோவே நான் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நம்மளுடைய கிரேட் அகாடமி யூடியூப் சேனல் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்கும், அந்த எக்கனாமிக்ஸில் பாலிட்டியில் இருக்கும், அந்த பாலிட்டியில் போனீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அருமையான வீடியோ. சரிங்களா, ஸோ அனிமேட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் எடுத்து அது பார்க்கணும். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு டைரெக்டாக கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த நித்தி ஆயோக்கும் இந்த பிளானிங் கமிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேர்பர்சன் அப்படின்னாலே பிரசிடென்ட் இல்லையா, பிரசிடென்ட் அப்படின்னாலே 2 வேளையும் பிரதமர் தான் இருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா பிரதமரால் நியமிக்கப்படுவார். இங்கே அப்படி இல்லை, துணைத் தலைவர் ஒரு இருப்பாங்க, அவங்க யாருன்னா கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்டவராக ஒருத்தர் நியமிப்பாங்களாம். 3வது பார்த்தீங்கன்னா ஆளுநர் குழு ஒன்று இருக்கும். இதில் வந்து முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஆளுநர் குழு கிடையாது, தேசிய வளர்ச்சி குழு. சரியா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அருமையான NDC அப்படிங்கிறவுடைய அருமையான இருந்து இது கலைச்சிட்டாங்க. உறுப்பினர் செயலாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அது எல்லாமே பிரதமரால் நியமிக்கப்படுறதான். இங்கே வந்து தனியாக செயலாளர்கள் வழக்கமான செயல்முறைகளை கீழ் நடத்துவாங்களாமா. பகுதி நேர உறுப்பினர் பார்ட் டைம்ஸ் மெம்பர்ஷிப் வந்து அதுவும் வந்து தேவையை பொறுத்து அந்த பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிப்பாங்க. திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான எந்த ஒரு வழங்கப்படவில்லை. இல்லை, எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா, பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து திட்ட கமிஷனில் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முழு நேர உறுப்பினர்கள் பிளானிங் கமிஷனில் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேக்ஸிமம் 4, இதுவும் வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். த பிரைம் மினிஸ்டர் த எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன், அவர் தான் வந்து பதவி காலம் இருக்க வரைக்கும் தலைவராக இருப்பார். வைஸ் சேர்பர்சன்ஸ் துணைத் தலைவர், 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 4 எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இந்த டீமில் தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கூட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைம் மினிஸ்டர் அஸ் எ சேர்மன், கவர்னிங் கவுன்சில், சிஎம் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர், அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், ரீஜனல் கவுன்சில்ஸ் பிராந்திய சபை, இது எல்லாமே வந்து இந்த காம்போசிஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஸ்பெஷல் இன்விட்டீஸ் சிறப்பு அழைப்பாளர்களும் இருப்பாங்க. இது வந்து நித்தி ஆயோக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கணும், எந்த புக்லேயும் இருக்காது. இப்போ ரீசெண்டாக இதுக்கான ஆய்வு கூட்டம் வந்து நடந்துச்சு இல்லையா, ஒரு 2 days 3 days பிஃபோரு,
அதை வந்து நியூஸ் பேப்பர்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும். எங்கேயாவது கட்டு கிடச்சிச்சின்னா அப்படின்னா அந்த கட்டை எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, அவங்களுடைய மினிட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் எக்ஸாம்பிள் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. சார் நோட் பண்ண முடியல, எனக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் மேகசின்ஸ் படிக்கணும். அந்த மேகசின்ஸ் பிரதிகோகிதா தர்பன் சொல்லி நான் மேகசின்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ஆல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் இப்போ ரீசெண்ட்டு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கோ எல்லாமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், என்ஹெச்ஆர்சி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 12th October 1993. சரி, எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் பேர் வந்து PHRA 1993, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். இதுக்கான தனியாகவே ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006 அப்படின்னு ஆரம்பித்து இதுக்கு கீழே தான் இந்த என்ஹெச்ஆர்சி எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்திருக்குது. அது இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் செக்ஷன் 21D of the PHRI, the human rights are defined as the rights relating to the life, liberty, equality, dignity of the individual guaranteed or included by the constitutions. Everything constitutional இருக்கக்கூடியது, but non-constitutional body. International conventions and enforceable courts in India, சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இந்திய நீதிமன்றங்களால் செயல்படுத்தக்கூடியது தான் இது ஹியூமன் ரைட்ஸ். இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லி, நியூ டெல்லியில் இருக்குது. இட் மே எஸ்டாப்ளிஷ் வித் ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அட் அதர் பிளேசஸ் இன் இந்தியா. ஸோ அங்கேயே வந்து மத்திய அரசு முன் அனுமதியுடன் தான் எல்லாத்தையும் வந்து அவங்க செய்வாங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மனித உரிமைகள் உருவானது எப்படி, இந்த என்ஹெச்ஆர்சி இந்தியாவில் வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரியர் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். 1215 1215 மகா சாசனம், சரிங்களா. 1776 அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் மற்றும் உரிமைகள் மசோதா, அதன் மூலமாக தான் உலகத்துக்கே தெரிஞ்சது. 1787 யூஎன் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க வந்து சட்டம் உருவாக்குறாங்க. 1789 மனித உரிமைகள் வந்து பிரெஞ்சு பிரகடனம். 1946 ஐநா ஆணையம் வந்து மனித உரிமைகள் உருவாக்குறாங்க. 1948 இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கான இன்டர்நேஷ்னல் ஒரு பிரகடனம் கொடுக்குறாங்க, ப்ரோக்ளமேஷன்ஸ். அதே மாதிரி 1949 ஜெனீவா கான்ஃபரன்ஸ். 1950 மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் பாதுகாப்புக்கான ஐரோப்பிய மாநாடு. 1961 ஐரோப்பிய சமூக சாசனம். இது மட்டும் இல்லாமல் 1966 ஸோ ஐசிஎஸ்சி இல்லையா, பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் மீதான சர்வதேச உடன்பாடு. அதே மாதிரி குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்பாடு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் தான் உருவாகிருக்குது. 1993 உரிமைகள் மீதான உலக மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல் திட்டங்கள், வியன்னா பிரகடனம், ஸோ வியன்னா ப்ரோக்ளமேஷன்ஸ். இது எல்லாமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ்கான ஒரு ரீசன்ஸு, அது பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 அப்புறம் ஸ்டேட்லேயும் ஹியூமன் ரைட்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993, இதனுடைய பேஸில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரென்த் டு இட்ஸ் ஃபங்க்ஷனல் இன் ஸ்டேட். சரி, அப்போது என்ஹெச்ஆர்சி சென்ட்ரல் டெல்லியிலேருந்து இருந்து ஆல் ஓவர் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேட்லேயும் பிரித்து வச்சுட்டாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி இன்டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் in respect of matters specified in state and concurrent list. அதாவது மாநில மற்றும் பொது பட்டியல். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எக்கனாமிக்ஸில் பார்த்தோம். ஸ்டேட் லிஸ்ட்டு,
கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும், அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும்னு ஆல்ரெடியும் பார்த்தோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அவங்களுடைய ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, மனித உரிமைகள் மீறல் இருந்தால் இந்த ஆணையம் நேரடியாக விசாரிப்பாங்க. இவருடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்தோம்னா, என்ஹெச்ஆர்சி என்ன செய்கிறாங்களோ அப்படியே எங்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் வந்து சேர்மாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சேர்மன் இருக்காங்க, 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுடைய பவர் பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டும் வச்சுருப்பாங்க. கேன் பி ஹர்ட் இஃப் கேசஸ் ஆர் ரிசீவ்ட் ஆர் ஹேர்ட் வாலண்டர்லி. ஏதாவது ஒரு நீங்கள் மனித உரிமை பிரச்சனை நடந்துச்சுன்னா வாலண்டராகவே வந்து அவங்க விசாரணை பண்ணுவாங்க. இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் வழங்குவாங்க. இப்போது இந்த எல்லோ சார்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. என்ஹெச்ஆர்சிக்கும் எஸ்ஹெச்ஆர்சிக்கும் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒரே ஆக்ட் தான், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இதோடைய பாடி பாருங்கள், நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் ஸ்டாச்சுட்டரி பாடி. அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடியிலே இருக்கக்கூடியது ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்ட ரீதியான அமைப்பு. எக்ஸாமில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்து இது ஸ்டாச்சுட்டரி பாடியா, மல்டி மெம்பர் பாடியா, கான்ஸ்டியூஷனல் பாடியா, அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு சொல்லி தெளிவாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். இவருடைய காம்போசிஷன் எடுத்துக்கிட்டால் என்ஹெச்ஆர்சி மல்டி மெம்பர் பாடி. ஒரு சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன், 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க எஸ்ஹெச்ஆர்சியில். குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா யார் அப்படின்னா, சேர்பர்சனுக்கு ரிட்டையர்டு சிஜேஐ ஆர் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டில் தான் அவங்க இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிட்டையர்டு சிஜே ஆர் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட், அவங்க சேர்பர்சன் எஸ்ஹெச்ஆர்சிக்கு. மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இங்கே வந்து 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா எல்லாமே ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு, ரிட்டையர்டு சர்வீசிங் ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 உமன் வந்து இருந்திருக்கணும். ஏன்னா பெண்களுக்கான அந்த ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் 4th மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க பார்த்துங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் லெவலில் இருப்பாங்க. அந்த ஹை கோர்ட்டில் வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதான் முக்கியமானது. அதே பர்சன்ஸ் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறவங்களாம் இருக்கணும் ஸ்டேட்டுக்கு. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்பாங்க. பிரசிடெண்ட் தான் என்ஹெச்ஆர்சிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, எஸ்ஹெச்ஆர்சிக்கு வந்து கவர்னர். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து டெனூர்ஸ் அண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா 3 இயர்ஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க, ஆர் ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ் இருப்பாங்க. நான் வச்சுக்கோ. ஸோ ஒவ்வொரு அமைப்பும் எவ்வளோ வருடங்கள் இருப்பாங்க, அவங்களோட டெனூர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், ரிப்பீட்டடாக நோட் பண்ணி வச்சுக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். ஸோ எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கான்ஸ்டியூஷனல் பாடியில் வந்து சிலது ரீஅப்பாயின்மெண்ட் இருக்காது, இங்கே ரீஅப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் ஜிஓஐ ஆர் ஸ்டேட். அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க. ஜிஓஐ டிட்டர்மைன்ட் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் cannot be varied to his disadvantage after their appointment. அவர்கள் நியமனத்திற்கு பிறகு அவரது தீங்குக்கு மாற்றப்படாத முடியாத நிலைமையில் இருக்கும். ஸோ ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 பிரசிடென்ட் 2 கவர்னர் தான். இது ஈஸியாக புரியும். இப்போ இவங்க பார்த்தோம் இல்லையா, என்ஹெச்ஆர்சி எஸ்ஹெச்ஆர்சி, இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதான் இங்கே அடுத்தது. அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்வது. The president can remove from the office under the following circumstances. எப்படி? is adjunct insolvent. சரிங்களா? அதே மாதிரி engages in any paid employment, unfit to continue in office by reason infirmity by of mind or body. ஸோ உடல் ரீதியாக மன ரீதியாக குறைபாடு இருந்தால் அவங்கள நீக்கிடுவாங்க. 70 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க இல்லையா? If he is of unsound mind and stands so declared by a competent court. ஆரோக்கியமற்ற மனநிலையும் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் அவங்கள வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னா நீக்கலாம்.
இஃப் இஸ் கன்விக்டட் குற்றம் சாட்டப்படுறாங்க, சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் an ஆஃபீஸ் அஃபென்ஸ் இருந்துச்சா நிறுத்திடுவாங்க. The President has to refer the matter to the Supreme Court of an inquiry. The Supreme Court, after inquired, advised the President. Then the President can remove the chairpersons or a members. இந்த மாதிரி ப்ராசஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ என்ஹெச்ஆர்சி ஹெச்எஸ்ஆர்சியோட பவர்ஸ் என்ன, அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் ரெகுலேட் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர், ஹேட் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட், no inquire into any matters after the expiry of 1 year from the date of violations. ஸோ அந்த உரிமை மீறல் நடந்துச்சுன்னா 1 வருடம் கழித்து எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க வந்து விசாரணை நடத்தக்கூடாது, 1 வருடத்துக்குள்ளே அவங்க செஞ்சிடணும். ரெக்கமெண்டடரி பாடி, பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. என்ஹெச்ஆர்சி சப்மிட்ஸ் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சிமிலர்லி எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதே மாதிரி மாநில பட்டியல் 7வது அட்டவணையில் இணைப்பட்டியல் குறிப்பிட்ட பாடங்கள் தொடர்பாக மட்டுமே அவங்க விசாரிக்க வேண்டும். அதே மாதிரி டெல்லி யூனியன் பிரதேசங்கள் மனித உரிமைகள் தொடர்பான செயல்பாடுகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கையாளும். ஸோ அடுத்த ஒரு 4வது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம். இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த கமிஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ ஒவ்வொருத்தரும் எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும். திஸ் கமிஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ சீஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கமிஷனர், more than 10 information commissioners appointed by the President of India. Details தெரிஞ்சு வச்சுக்கணும். As of June 2020, the Mr. Bimal Julka is the current head of the CIC. The Prime Minister Sri Narendra Modi is currently employed the head of the ministry. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துங்க. ஸோ அப்டேட் வரும்போது அப்டேட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்குது. இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து கவர்னர், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி, சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. த லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ஸ் இன் தி அசம்பிளி, ஸ்டேட் கேபினெட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி நாமினேட்டட் பை தி சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சீஃப் மினிஸ்டர், ஆப்போசிஷன் பார்ட்டி, அது ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நாமினேட் பண்ணால் தான் கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட்டு பண்ண முடியும். இப்போ சிஐசி எஸ்ஐசியோட டிஃப்ரென்ஸு சேம் அதே மாதிரி தான். ஸோ இது ஸ்டாச்சுட்டரி பாடி பேசிக்கலி. அதே மாதிரி ஆர்டிஐ ஆக்ட் 2005 பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்குது. காம்போசிஷன்ஸ் தெரியும். ஸோ நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ், ஒருத்தர் வந்து சீஃப் இருப்பார். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். த பர்சன்ஸ் எமினன்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் வித் வைட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா, சயின்ஸ், டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்டு கவர்னன்ஸ். இதில் வந்து அவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். நாட் பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பியாக இருக்கக்கூடாது, இல்லை எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிலையும் இருக்கக்கூடாது. ஸோ இருக்கக்கூடாது, இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க, அதை கேட்பாங்க. நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயுமே எந்த ஒரு ப்ராஃபிட்டும் அவர் வாங்கியிருக்கக்கூடாது. டென்யூர் அண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருவோம். என்னது, இந்த என்ஹெச்ஆர்சி ஹெச்எஸ்ஆர்சிக்கு 70 இயர்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு 65 இயர்ஸ் வரைக்கும் தான் வயது நிறைவு சொல்லியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், இது முக்கியமானது பாருங்கள். நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், சரிங்களா, அது முக்கியமானது. எலிஜிபிள் ஃபார் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இன்ஃபர்மேஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஸ்பெக்டிவ் சீஃப் ஐசி பட் டோட்டல் டைம் நாட் மோர் தென் 5 இயர்ஸ். இதுவும் பார்த்துங்க, 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். 5 வருஷத்துக்கு மேலேயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ரெசிக்னேஷன்ஸ் எவ்ரி திங் வந்து கரஸ்பாண்டிங் பிரசிடென்ட் அண்டு கவர்னர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ ரிமூவல் எப்படி அப்படின்னா, சிமிலர் ப்ரொசீஜர் ஆஸ் என்ஹெச்ஆர்சி, சிமிலர் ப்ரொசீஜர் ஆஸ்
எஸ்ஹெச்ஆர்சி இதை பேஸ் பண்ணி அதே மாதிரி என்ஹெச்ஆர்சி என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அடுத்த ஒரு ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பேஸ் பண்ணி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ செட்டப் பண்ணாங்க தெரியுங்களா? செப்டம்பர் 27, 2006. செப்டம்பர் 27, 2006. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதில் யார் இருப்பாங்கன்னா டெப்டி சேர்மன் இருப்பாங்க ஆஃப் தி கேபினட் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் அண்ட் 8 members த ரேங்க் ஸ்டேட் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? அங்கே வந்து டெப்டி சேர்மன் ஆஃப் தி கேபினட் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து 8 members ஆஃப் தி ரேங்க் ஸ்டேட். ஸோ நீங்கள் படிக்க மறந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை நிறுவனங்கள் பார்த்தோம், அந்த நிறுவனங்களுடைய எப்படி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சார்ட் போட்டு பார்த்தா தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் கம்பேரிட்டிவ் ஸ்டடியில். ஸோ NDMA has been mandated the apex body to formulate policies, plans and guidelines for the disaster management in order to ensure timely and effectively response to the disaster. அதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ இதில் வந்து தனியாகவே நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் ஆன்டி கரப்ஷன்ஸ் மெஷர்ஸ், அவங்க தான் லோக்பால், லோக் ஆயுக்தா. அண்ட் ஆல்சோ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு கீழே வரக்கூடிய அந்த நிறுவனங்கள் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சொல்கிறோம் இல்லையா, லோக்பால், லோக் ஆயுக்தா, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கும்போது, நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும்போதுலாம் இவங்களுடைய பெயர்களை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் தனியாகவே 1988 PCA 1988 அதன் பேஸ் பண்ணி தான் டு காம்பேட் கரப்ஷன் இன் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பிஸ்னஸ் இன் இந்தியா ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன, அதில் ஒன்று தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இது ஒரு அபெக்ஸ் பாடி, சரிங்களா? அது உச்ச அமைப்பு அதான் வந்து டாப்பு. இது யாரும் வந்து நம்ம இதை வந்து நிறுத்தவும் முடியாது. உயரம் அதாவது இவங்க சொல்கிறது பிரைம் மினிஸ்டரே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. பட் இவங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ்க்கு இல்லாட்டி கூட அடுத்தது வரக்கூடிய லோக் ஆயுக்தா, லோக்பால் இருக்குது. திஸ் கமிஷன் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி சந்தானம் கமிட்டி இன்ஸ்டால்டு. சந்தானம் கமிட்டி ஒரு கமிட்டி குழு, சந்தான குழு, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வேணும்னு சொல்லி. The committee was appointed by then the Prime Minister லால் பகதூர் சாஸ்திரி. அவர் இருக்கும்போது தான், அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது தான் நியமிக்கப்பட்டது. The setup of the government in February 1964. எப்பப்பெல்லாம் செட்டப் பண்ணாங்க அப்படிங்கிற சார்ட் போட்டு படித்து வச்சுக்கோ. The committee granted legal status 2003. On September 11, 2003, the President gave his assent to the Central Vigilance Commission bill. அவர் தான் வந்து ஒப்புதல் அளிக்கிறாருங்க, சரிங்களா? The Central Vigilance Commissions converted into multi-member commissions after 25 August 1998. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி நம்ம வந்து தனியாகவே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் போலுக்கு. ஏன்னா நிறையா வந்து டைம்லைன் சார்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் டேட் மட்டும் தான் இருக்கும், இல்லை செட்டப் டேட் மட்டும் தான் இருக்கும். இது செட்டப் டேட்டு, ஆக்ட் ஆன டேட்டு, அதை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து டேட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு சார்ட்டாகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள், எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு. இது வந்து 2003 அதை பேஸ் பண்ணி இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கன்சல்டிங் ஆர்பிட்ரரி ஆர்கனைசேஷன்ஸ், மல்டி மெம்பர் பாடி, ஒன் சென்ட்ரல் விஜிலேஷன் கமிஷன் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து 2 அதர் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? 3 மெம்பர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கமிட்டி, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு வந்து டென்யூர்ஸ் வந்து டைம் வந்து 4 years ஆர் ஏஜ் ஆஃப் 65, மேக்ஸிமம் 4 years தான் இருப்பாங்க, அல்லது ஏஜ் ஆஃப் 65 வரைக்கும் இருப்பாங்க.
சேலரி எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டியூஷனல் பாடி யூபிஎஸ்சி சேர்மன் அவருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அது மாதிரி சிமிலராக கொடுக்குறாங்க. ஸோ ரெசிக்னேஷன் பண்ணணும், பிரசிடெண்ட்டை போய் தான் ரெசிக்னேஷன் பண்ணணும். அதே மாதிரி என்ஹெச்ஆர்சிக்கு ரிமூவலுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் சிவிசிக்கு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் இருக்குது. அடுத்து சிபிஐன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, 1963ல் அவங்க தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த சிபிஐ நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் நவ் இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பர்சனல் மினிஸ்ட்ரி. பணியாளர் அமைச்சகத்துக்கு அது மாற்றப்பட்டது, ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை. CBI is main investigating agency of the central government. It plays an important role in preventing corruption, maintaining integrity in administration. ரெண்டையும் சேர்த்து அவங்க பார்க்குறாங்க. It can also assist CVC and the Lokpal. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அசிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை பரிந்துரை சென்றது யாருன்னா சந்தானம் கமிட்டி தான் இதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ தீர்மானத்தின் மூலம் இதை அமைச்சிருக்காங்க. இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர்ஸ் ஃப்ரம் டிபிஎஸ்சி ஆக்ட், டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா, டிபிஎஸ்சி ஆக்ட் 1946 அதை பேஸ் பண்ணி தான் வந்தது. த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ், இதை வந்து இதை இவங்களுடைய போஸ்ட்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், 3-member கமிட்டி, பிரைம் மினிஸ்டர், எல்ஓபி, சிஜிஐ, இவங்க தான் வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இது கேட்பாங்க, இது முக்கியமானது, இது நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது இந்த சிபிஐ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த குழு யாருன்னு கேட்பாங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். மறந்தாது. சிபிஐ இன்வெஸ்டிகேட்ஸ் கிரைம் ஆஃப் கரப்ஷன். எதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கிரைம் ஆஃப் கரப்ஷன், எக்கனாமிக் அஃபென்சஸ், சீரியஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு கிரைம். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதை மத்திய புலனாய்வு துறைமுறையில் அவங்க வந்து ஒரு சார்ட் முறையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிருக்காங்க. ஸோ எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, அது டிசிஷன் எப்போ எடுத்தாங்க, தீர்மானம் எப்போ எடுத்தாங்க, ஏப்ரல் 1, 1963. யாருடைய பரிந்துரையில், சந்தான கமிட்டி. இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் 1941 இருக்குது, சிறப்பு காவல் படையின் இருந்தது தான் இப்போ சிபிஐயாக வந்து இணைத்து அதை வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து சிவிசி, லோக்பாலோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு சிபிஐயின் இயக்குனரை நியமிக்குது. இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த இது யாருன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதே மாதிரி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ஸ், இவங்க சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ 2 years இவங்களுடைய பீரியடு. இட் கேரிஸ் அவுட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் தி கரப்ஷன்ஸ் ரிலேட்டட் டு கேசஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ் அண்ட் ரெகுலர் கிரிமினல்ஸ். என்னென்ன வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கேசஸ் அப்படின்னு. இவங்களுக்கு 7 பிரிவுகள் இருக்குது பாருங்கள். ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் பார்ப்பாங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் டிவிஷன் பார்ப்பாங்க, ஸ்பெஷல் கிரைம்ஸ் டிவிஷன் சிறப்பு குற்றப்பிரிவு, பாலிசி அண்ட் கோஆர்டினேஷன் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன்ஸ், டைரக்டரேட் ப்ராசிக்யூஷன், சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இந்த சிபிஐ 7 பிரிவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாமா. அது என்னென்னு சொல்லி கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஸோ இவருடைய முக்கியமான வேலை என்ன, நோக்கங்கள் என்ன? ஃபைட்டிங் கரப்ஷன் தான், ப்ரிவென்டிங் எக்கனாமிக் வயலன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் சைபர் ஹைடெக் கிரைம்ஸ், support for state policy agencies, countering national and transnational planned crimes. ஸோ எல்லா குற்றங்களையும், முக்கியமான குற்றங்கள் எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்குறாங்க. என்ஐஏ. ஸோ என்ஐஏ நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க. நியூஸ் பார்க்கும்போது என்ஐஏ வந்து கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேசிய புலனாய்வு. இவங்க முக்கியமான வேலைனா நாட்டுக்கு தேச துரோக வேலை யாராவது செஞ்சாங்க அப்படின்னா இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ என்ஐஏ வாஸ் செட் அப் 2008 டு ஆக்ட் அஸ் சென்ட்ரல் ஆன்டி டெரரிசம் லா
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இதுக்கு தனியாக வந்து ஒரு சட்ட அமலாக்கப்பட்டு என்ஐஏ கொண்டு வந்தாங்க. ஹெடட் பை மொராஜி தேசாய் அவர் காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது. த கமிஷன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் January 5, 1966 இந்த கமிஷன்ஸ். என்ஐ வாஸ் செட் அப் 2008 the acts of the Central Anti-Terrorism Law Enforcement Agency. அதே மாதிரி 2019 இது பேஸ் பண்ணி தான் அந்த மசோதா கொண்டு வந்து பண்ணாங்க. என்ன செய்கிறாங்க இந்த என்ஐ? ஆள் கடத்தல், பாருங்கள், ஆள் கடத்தல், போலி நாணயங்கள் மற்றும் வங்கி பணம் தொடர்பான குற்றங்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், இணைய வழி குற்றம், வெடிபொருள் சட்டம் 1908 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. இவங்க ஒரு இடத்துல மட்டும் இவங்க பார்க்கறல, இந்தியா முழுவதும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடியவங்க தான். இவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியருடைய சொத்துக்களையும் தூதரகத்தின் எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளை குறித்து அமைக்கும் விசாரிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லோக்பால் லோகாயுக்தாஸ். லோகாயுக்தா சொல்கிறாங்களே, இவங்களாம் வந்து மாநில அளவில், லோகாயுக்தா அப்படிங்கிறது மாநில அளவிலான ஊழலுக்கு எதிரான அமைப்பு. லோகாயுக்தா இஸ் ஸ்டேட் ஆன்டி கரப்ஷன் பாடி. ஸோ கரப்ஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் அதர் irregularities கேன் பி ரிப்போர்ட்டட் டைரக்ட்லி டு தி லோகாயுக்தா. அவங்க நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கும் சேர்த்தே பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பவர் இவங்களுக்கு. த செட்டப் ஆஃப் லோக்பால் லோகாயுக்தா வாஸ் ஃபஸ்ட் ரெக்கமெண்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். படித்து வச்சுக்க கேட்பாங்க. சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டது. இது அடிக்கடி இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டான், சரிங்களா? படிச்சுக்கங்க. இது வந்து மொராஜி தேசா இருக்கும்போது தான் த கமிஷன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை January 5, 1966. ஸோ லோக்பால் லோகாயுக்தாவுடைய சார்ட் பார்ட்டில் பாருங்களேன், இதுக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு காவலன், அது லோக்பால் மக்கள் காவலன் சொல்லுவாங்க. லோக்பால் அப்படிங்கிறது மக்கள் காவலன். 1963 லீகல் எக்ஸ்பர்ட் எல்எம் சிங்வி இருக்கும்போது இதை அறிவித்தாராமா. குறை தீர்க்கும் சிறப்பு ஆணையங்கள் 1966, 77, 70 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா அமைப்புகளில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ், ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் யாராக இருந்தாலும் விசாரிக்க முடியும். இதோடைய பில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் January 1 இதுக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. இதில் யார் இருப்பாங்கன்னா ஒரு சேர்மன் இருப்பாங்க, 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. படித்து வச்சுக்கோ, 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 50% நீதி துறை உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க, ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இது இல்லாமல் SC ST OBC உமன்ஸ் கூட இதில் இருப்பாங்க. த பிரைம் மினிஸ்டர் வில் ஆல்சோ இன்வெஸ்டிகேட்டட் அண்டர் லோக்பால். இது வந்து முக்கியமானது. ஸோ இதுக்கான செலெக்ஷன் கமிட்டி, அதாவது இந்த லோக்பாலில் வந்து லோகாயுக்தாவை யார் செலக்ட் பண்ணுவாங்க, இதுக்கான செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, லோக்சபா ஸ்பீக்கர், LOP லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ் இன் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி கோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீமாக இருப்பாங்க, குழுவாக இருந்து அந்த தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் 60 வித்தின் டேஸ் ஹேவ் டு, வழக்குகள் விசாரணை 60 நாட்களுக்குள்ளே விசாரிக்க வேண்டும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் 1 year ஜெயில் டைம், 1 lakh ஃபைன்ஸ், எவ்ரி திங்ஸ் வந்து இந்த கன்சர்ன்ட் கரப்ஷன்ஸ் ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. லோகாயுக்தா இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. த லோகாயுக்தா சிஸ்டம் இந்தியா நான் எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட், இது இல்லாத மாநிலங்களும் இருக்குதாமா. ஸோ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அருணாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, சேஞ்சஸ் இருந்தாலும் நியூஸ் மேகசின்ஸில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ.
ஸோ லோக்பால் லோகாயுக்தாவுடைய ஒரு சார்ட் டைப்பில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் லா 2013 அதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. லோக்பால் அட் சென்டர், லோகாயுக்தா அட் ஸ்டேட். பேசிக்கலி இட்ஸ் ஸ்டேச்சுட்டரி பாடி, சட்ட ரீதியான அமைப்பு, மல்டி மெம்பர் பாடி. ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆல்ரெடி பார்த்தோம். அது 50% வந்து எஸ்சி, எஸ்டிஸ், ஓபிசி, மைனாரிட்டிஸ், உமன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஜுடிஷியல் மெம்பர்ஸ் என்ன அவங்களுக்கு வந்து என்ன சேலரியோ அதே சேலரி தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அதே பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது லோக்பாலில் வந்து பிரசிடென்ட்டு, லோகாயுக்தா வந்து கவர்னர். ஸோ இதுக்கான செலெக்ஷன் கமிட்டி ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ், லோக்சபா, சிஜே நாமினி பண்ணக்கூடியவங்க இவங்க செலெக்ஷன் இருப்பாங்க. இவங்களுக்கான பதவி காலம் அப்படின்னா 5 இயர்ஸ் தான், ஆர் ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ். பார்த்துங்க, அவங்க 65 பார்த்தோம், 70 பார்த்தோம், 75 பார்த்தோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டான், இல்லைன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், சரியாக வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ ரெசிக்னேஷன் டு பிரசிடென்ட். இது இல்லாமல் லோக்பால் ஜுடிசிகேஷன்ஸ் வில் கவர் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் எக்ஸப்ட் ஆர்மடு ஃபோர்ஸ். அதான் முக்கியமானது, ஆர்மடு ஃபோர்ஸ் மட்டும் இங்கே பார்க்க முடியாது லோக்பால். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அடுத்த ஒரு சட்டம். இது வந்து ஜூன் 15, 2005 பிரசிடெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் ஆரம்பித்தது. நடைமுறைக்கு வந்தது கேட்பாங்க அக்டோபர் 12, 2005. த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுல சேர்த்துக்கிட்டாங்க. இது The act is applicable in all parts of the country except state of Jammu and Kashmir. நோட் பண்ணி வச்சுக்கோ கேட்பாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாடு was the first state in India to enact RTA Act on May 4, 1997. ஸோ மே 4, 1997 முதல்ல தமிழ்நாடு தான் வந்து நிறைவேற்றினாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, இட் சீக்ஸ் டு கிரியேட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கிரெடிபிலிட்டி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் நிர்வாகத்தில் இருக்கணும். இன்க்ரீஸ் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி பீப்புள் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். மக்கள் நிர்வாகத்திலிருந்து பங்கு பெறுவதை வந்து அதிகரிக்கணும். எராடிகேட்டிங் கரப்ஷன், பிரிட்ஜிங் தி கேப் பிட்வீன் பீப்புள் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு என்னென்ன தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள் என்ன, சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, an information officer should be appointed in each department. Information should be provided within 30 days of the application. In case of the personal life and freedom, information should be provided within 48 hours. Each and every line மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கொஷின்ஸ்லையும் கேட்பாங்க. The informations will be provided free of cost those who below the poverty line and to others ₹10 on paid basis. இப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆர்டிஐ நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃப்ரீயா, இலவசமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி பேசிக்கலி இலவசம் இல்லை, ₹10 அவங்க வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது யாருக்கு அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடையாது. Act also provides arbitrary disclosure of information by public authorities. இது இல்லாமல் entities not covered under the purview of the Right Information Act. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் வரம்பிற்குள் அடங்காத நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் ஆர்டிஐ கேட்க முடியாது. Directorate of Revenue Intelligence, Special Board Service, BSF, CRPF, CISS, ITBF, NYG. அதே Special Service Department, General Directorate of Income Tax, Central Bureau of Investigation, Directorate of Enforcement, ED.
இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்டிஐ கேட்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நியரஸ்ட்டாக வந்துட்டோங்க. எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டு வச்சுருக்கிறான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். எப்போ வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் வாஸ் கான்ஸ்டியூட்டட், ஏற்படுத்தப்பட்டது? 1993. ஞாபகம் வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. When was the Tamil Nadu State Human Rights Commission established? இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். 17th April 1997. அதான் மனித உரிமைகள் கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 17 ஏப்ரல் 1997. ஸோ இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் டைரக்ட் கொஷின்ஸ் வரும், மேட்ச் தி ஃபாலோயிங் வரும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வரும். வாட்ஸ் த டைம் லிமிட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டர் த ஆர்டிஐ ஆக்ட்? ஸோ 30 days. இப்படி கேட்டிங்கன்னா 30 நாளைக்குள்ளே அவங்க வந்து தகவல் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் கிரியேட்டட் தி ஃபஸ்ட் டைம். லோக் ஆயுக்தா ஃபஸ்ட்டு டைம், புரியுதுங்களா? எங்கே ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க? மகாராஷ்டிரா. நான் வச்சுக்கோ, லோக் ஆயுக்தா நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இல்லை இல்லையா? நம்ம சில ஒரு 10-15 ஸ்டேட்டில் இல்லைன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் இல்லை. பட் மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி எனாக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் லா ஃபஸ்ட் டைம்? பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான். விச் கண்ட்ரி எனாக்டட் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் லா ஃபஸ்ட் டைம்? ஸோ இந்த டாபிக் முடியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.